ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை அனைத்தையும் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உன் தாய் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். என்னை நீ அவமதித்து விடாமல் இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. இதை நீ இறுதி வரை கவனமாக கேட்டே தீர வேண்டும் என் குழந்தையே. நீ இதை இறுதி வரை கேட்கவில்லை என்றால் ஒரு மனிதனுக்கு வரும் கர்ம பாடங்கள் கற்பிப்பதை அனைத்தையும் உடனடியாக நிறுத்திவிடும் என் தங்கமே. அதனால்தான் உன் தாய் உன்னிடம் கூறுகின்றேன், இதை இறுதி வரை பொறுமையாக கேள் என் பிள்ளையே. உனக்கு கர்ம வினையை கொடுத்து அவன் கர்ம வினை அவனுக்கு செயல்படாமல் போய்விடும் என்பதற்காக கூறுகின்றேன், இதை கேள். கர்மம் என்பது இங்கு அனைவருக்குமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகத்தான், உன் விதியின் காரணமாகத்தான் உன் வீட்டில் இத்தனை நாள் ஆட்டம் போட்டு கொண்டிருந்தவன் அவன் நினைத்தது எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அல்லவா என்ற அத்தனை சந்தோஷத்தில் அவன் அங்கு குத்தாட்டம் போட்டு கொண்டிருக்கின்றான் என் குழந்தையே. உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றானோ அதுவெல்லாம் தவறாமல் நடந்து கொண்டு அதன் பலன்களை அனைத்தையும் நீ அனுபவித்து கொண்டு அதை அனைத்தையும் அவன் கண்ணால் பார்த்து கொண்டு மகிழ்ச்சியாக ஆனந்த குத்தாட்டம் போட்டு கொண்டிருக்கின்றான் என் தங்கமே. அவனுக்கு அந்த கர்ம வினையை அவனுக்கு இல்லை என்று நினைத்து விட்டானா? அதுதான் மிக பெரிய தவறு என் பிள்ளையே. அவன் நினைப்பது தவறு என்பதை புரிய வைக்கத்தான் உன் தாய் உன்னிடம் ஓடோடி வந்து இந்த வாக்கை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று, அதை நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உனக்காக உன் நல்லதிற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே. இன்று ஒருவரை அழிப்பவன், இன்று ஒருவரை அளவைத்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் ஒருவன், அவனுக்கு அதே போல் தனக்கும் வரும் என்று ஒவ்வொருவருக்கும் புரிந்து இருந்தால் இங்கு யாரும் கெடுதல் நினைக்க மாட்டார்கள் என் பிள்ளையே. ஆனால் வருவதை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கும் ஜென்மங்களும் இங்கு வாழ்ந்து கொண்டுதானே வருகின்றது. ஆனால் இங்கு அதை பற்றி எல்லாம் சிந்திக்க கூட நேரம் இல்லாமல் ஒருவரை கெடுக்கும் பணியில் இருக்கபடியாகத்தானே நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பு பிள்ளையே, இப்பொழுது உன் எதிரிக்கும் உனக்கு செய்வினையை செய்துவிட்டான் பிள்ளையே. செய்து கொண்டு உன் வாழ்க்கையை அழித்து கொண்டுதான் உன்னை இக்கட்டில் சிக்க வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றான் அவன். நாலா புறங்களிலும் உனக்கு செல்லும் வழிகளில்லை என்று, எந்த வழியில் நான் செல்வேன், எந்த வழியில் சென்றால் என் வாழ்க்கை நலமாக இருக்க உதவியாக இருக்கும், ஏன் எனக்கு கதவுகள் இல்லாமல் இருட்டிற்குள் அடக்கி வைத்திருக்கிறேன் என்று நீ வருத்தப்படுவதை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றான் என் தங்கமே. ஆனால் யானைக்கு அடி சறுக்கும் அல்லவா, அந்த சறுக்கு இப்பொழுது வந்துவிட்டது அவனுக்கு முதலாக. அந்த சறுக்கு ஏன், எப்படி, எதனால், அது யாரால் என்பதை உன்னிடத்தில் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றுதான் இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன். இதை நீ
கேட்க வேண்டும். நீ இதை உன் செவிகளால் கேட்டால் மட்டும்தான் உன் கர்மா அங்கு அவர்களுக்கு வேலை செய்யும் என்பதால் தான் உன் செவிகளில் இதை சேர்க்க வந்திருக்கின்றேன் உன் தாய். நீ மறந்துவிடாதே என் தங்கமே. என் தங்க பிள்ளையே, அவனுடைய வீட்டில் இருக்கும் அவனுடைய துணை கூட இப்பொழுது அவனுக்கு எதிராக மாறிவிட்டார். எத்தனை நேரம்தான் அவர்களும் பொறுமையாகவே இருப்பார்கள். ஒரு குடும்பத்தை கெடுத்து அந்த சந்தோஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவன் குடும்பத்தை கவனிக்காமல் விட்டு பல காலங்கள் ஆகிவிட்டது. எத்தனையோ காலம் பொறுமையாக இருந்தவர்கள் இதையெல்லாம் பார்த்து தனக்கு பயம் வரும் அல்லவா? என் தங்கமே, தன் குடும்பம் என்ன நிலைக்கு ஆளாகி கொண்டிருந்தாலும் சரி, ஒரு குடும்பம் இருக்க இருக்க கீழ் நோக்கி போய்கொண்டிருக்கின்றதல்லவா என்று அவனுக்கு துணை இருக்கும் அவனின் துணை நினைத்து அவனின் வீட்டில் தான் கூடிய சீக்கிரமாக ஆரம்பிக்க போகின்றது பெரிய ஆபத்து. மிக பெரிய பிரச்சனையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது. அவனுக்கு ஆபத்து துணையுன் வீட்டில் நின்று கொண்டிருக்கின்றது. அவனை வீட்டை விட்டு வெளியே போகும் நிலையில் நின்று கொண்டிருக்கின்றான் என் தங்கமே. அவன் எத்தனையோ போராடி பார்த்தான். ஆனால் அவனால் அனைத்தையும் முடிக்க முடியவில்லை. முதலாக கர்மா வேலை செய்ய இந்த வேலையை அவனுக்கு கொடுக்க முடியவில்லை என்று காலம் முழுவதும் எத்தனையோ கஷ்டங்களை கொடுத்திருப்பான். நீயும் எத்தனையோ அனுபவித்து இருப்பாய். அதுவே அவனுக்கு இத்தனை வழிகளை கொடுத்தால் இன்னும் அவன் அனுபவிக்க வேண்டிய வலிகளே வேதனைகளும் எத்தனையோ இருக்கின்றது என் தங்கமே. முதலாக கொடுத்த இந்த வலியவே அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. அவன் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் நான் வீட்டிற்கு திரும்ப வரமாட்டேன், நான் இந்த உலகத்தை விட்டு செல்ல போகின்றேன், எனக்கு இந்த உலகிலே வாழ்வே வெறுத்துவிட்டது என்று அவன் கர்மா அவன் வாயிலிருந்தே முதலாக அந்த வார்த்தைகளை வர வைத்துவிட்டது பிள்ளையே. அவனாக அவன் முடிவை அவன் வாயால் கூறும் தருணம் ஏற்படுத்திவிட்டது இந்த பிரபஞ்சம் என் பிள்ளையே. இனி அவனுக்கு அடிக்கடி சறுக்கத்தான் போகின்றது. அந்த காலத்தை உன் தாய் அவனுக்கு உண்டாக்கிவிட்டேன் என் தங்கமே. உன்னை எத்தனையோ அடியாக அடித்து அத்தனை விட பல மடங்காக அடிகளையும் வலிகளையும் வேதனைகளையும் அவன் உனக்கு கொடுத்து கொண்டே இருந்தான் அல்லவா என் தங்கமே. எத்தனை வினைகளை உன்னிடத்தில் விதைத்து தானே அறுவடை செய்ய போகின்றான் என் பிள்ளையே. அவன் குடும்பத்தில் இருக்கும் அனைவர்களுக்கும் தெரிந்துவிட்டது அவன் இனி வாழமாட்டான் என்று. அத்தனை துரோகிகளையும் அத்தனை துரோகங்களையும் இத்தனை வயிற்றெரிச்சல்களையும் அவன் தலையில் தூக்கி போட்டு கொண்டே இருக்கின்றான். இன்னும் மேலும் மேலும் துரோகங்களையும் அடுத்தவர்களின் வயிற்றெரிச்சலையும் தான் வாங்கிக் கொண்டே இருக்கின்றான். இப்படிப்பட்டவன் என் குடும்பத்தில் வேண்டாம் என்று குடும்ப நபர்கள் அனைவருமே முடிவெடுத்து தருணமாக இப்பொழுது இருக்கின்றது என் தங்கமே. அது எல்லாம் அவனின் மன வலிகளை உண்டாக்குகின்றது என் குழந்தையே. இத்தனை பெயரின் வயிற்றெரிச்சலை கொட்டி கொண்ட அவன் சும்மா விட்டு விடுவேனா? அவனை அழித்து விடுவேன் என் தங்கமே என்று அவன் வீட்டில் இருப்பவர்களுக்கே தெரிந்துவிட்டது. அவன் அழிந்து விடுவான், இனி அவன் காலம் முடிய போகின்றது என்பது
அவர்கள் குடும்பத்திற்கே தெரிகின்றது என் தங்கமே. இனி நாளுக்கு நாள் அவன் கர்மா வேலை செய்ய போகின்றது என் தங்கமே. அவன் சேர்த்து வைத்த பாவத்திற்கு இனி பரிகாரமாக அனைத்து தண்டனைகளையும் வாங்கி கொள்ளப் போகின்றான். இனி நாளுக்கு நாள் அவனுக்கு சறுக்கிக் கொண்டுதான் செல்ல போகின்றது என் பிள்ளையே. என்ன பாடுபட்டாலும் எதனை செய்தாலும் அவனை யாராலும் இனி காப்பாற்ற முடியாது. உன் எதிரிக்கு நாளுக்கு நாள் அழிவு விரைவில் பக்கத்தில் வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் இனி எதிரி என்ற பெயருக்கு இடமில்லாமல் போகப் போகின்றது தங்கமே. உன் வாழ்க்கையில் இனி எதிரி என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போகப் போகின்றது என் தங்கமே. உன் வாழ்க்கையில் பலம் சேர்க்கப் போகின்றேன். இது எதுவும் உனக்கு இந்த நல்லதை நடத்தி தரப்போகின்றேன். இனி யாவும் உனக்கு நன்மையாக வந்து சேரப்போகின்றது. இனி உன் வாழ்க்கையில் எதிரி தொல்லைகள் இல்லாமல் நீ நிம்மதியாக வாழப்போகின்றாய். பில்லி சூன்யம் ஏவல் செய்வினைகள் என பல சிரமங்களில் உன்னை மாட்டி கொடுத்து கொண்டே இருந்த எதிரியின் வாழ்க்கை இனி சிரமத்தில் போகிறது என் தங்கமே. உன் வாழ்க்கையில் நல்லபடியான மாற்றங்களை உனக்கு உன் தாய் செய்து தரப்போகின்றேன் என் தங்கமே. என் குழந்தையின் வாழ்க்கைக்கு இனி நல்லதான நன்மைகள் வந்து சேர இந்த தாய் என்றும் உனக்கு துணையாகவே என்னுடைய ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து உன்னை நல்ல வழியில் சேர்த்து கொண்டே இருப்பேன் என் தங்கமே. எல்லோருக்கும் நல்லதை நினைத்து நல்லதையே செய்த என் குழந்தையின் வாழ்க்கை என்றும் நல்லதாக இருக்க இந்த தாய் ஆசீர்வதிக்கின்றேன் என் தங்கமே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளம்.